பொங்கலுக்கு இப்போவே ஊருக்கு கிளம்புனாதான் கரெக்டாக இருக்கும். பையன்கிட்ட முதல்ல சொல்லணுமே. என்ன செய்யலாம், எப்படி க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியல வீட்டை. நம்ம போய் பார்த்தா தான் கரெக்டாக இருக்கும். என்ன இந்த பாட்டிமா குட்டி போட்ட பூனை மாதிரி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்காங்க? பாட்டிமா, வா அவினாஷ். என்ன பாட்டிமா அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கீங்க? இல்லை அவினாஷ், பொங்கலுக்கு இன்னைக்கு சாயங்காலமே ஊருக்கு கிளம்புனாதான் எல்லாம் கரெக்டாக இருக்கும். உங்கள் அப்பாட்ட வேற போய் சொல்லணும். அதான் யோசிச்சுட்டு இருக்கேன், என்ன சொல்லுவாரோ என்னமோன்ட்டு. என்னது பாட்டியும் பேரனும் ரொம்ப முன்பரமாக பேசிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை ஷீலா, பொங்கலுக்கு எப்போ ஊருக்கு கிளம்புனாலும் யோசிச்சுட்டு இருக்கோம். என்னது பொங்கலுக்கு ஊருக்கு போகிறோமா? அச்சோ, எனக்கு வேறு லேடிஸ் கிளப்பில் மீட்டிங் வேறு இருக்கு. அதெல்லாம் தெரியாது ஷீலா, அதுவும் உன் பிறந்த ஊரு தான். சரியா, நம்ம போய் கொண்டாடினா தான் நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் இந்த வருஷம் பொங்கல். எல்லாருமே அங்கே போகணும் கண்டிப்பாக. என்னது அதை இதையும் சொல்லி தப்பிச்சுக்கலான்னு பார்த்தா விட மாட்டாங்க போல இருக்கு. எல்லாரும் என்ன மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்கீங்க? பிரகாஷ் வந்துட்டியா? சரி சொல்லுங்கம்மா, என்ன மீட்டிங் இன்னைக்கு? இல்லைப்பா, பொங்கலுக்கு இன்னைக்கு சாயங்காலம் ஊருக்கு போனோம்னா கரெக்டாக இருக்குன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரிம்மா, போயிட்டு வாங்க, போயிட்டு வந்துடுவோம். என்னங்க இது பொசுக்குன்னு போயிட்டு வந்துடுவோம்? நீங்கள் உங்களுக்கு அதிகமாக வேலை இருக்குமே. ஏன் வேலையை அங்கே வந்து கூட நான் பார்த்துக்கிறேன். சரியா, கிளம்புற வழியை பாருங்க. போங்க போங்க. டே அவினாஷ், அங்கே ரொம்ப போர் அடிக்கும்டா. நீ என்ன பண்ண போறேன்னு தெரியல எனக்கு. பாட்டி, ரொம்ப போர் அடிக்குமா? அவினாஷ், அதாவது நம்ம சிட்டி வாழ்க்கையை மட்டும் வாழக்கூடாதா, கொஞ்சமாவது கிராமத்து வாழ்க்கையை வாழணும். வா, உனக்கு பிடிக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும். சரி பாட்டி. சரி, நான் என்னோட புக்ஸு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பேக் பண்ணுறேன். அவினாஷை வச்சு இவங்க மனசை மாற்றலான்னு பார்த்தா இவங்க எல்லாரும் கிளம்புறதுலேயே குறியா இருக்காங்களே. என்ன ஷீலா யோசிச்சுட்டே இருக்க? போய் பேக் பண்ற வழியை பாரு. சரிங்க. என்னம்மா நீங்க யோசிச்சுட்டே இருக்கீங்க? ஏண்டா, கிராமத்துக்கு போகலானாவே அது இதுன்னு சொல்லி வாழ்த்துவேன். இன்னைக்கு என்ன டக்குன்னு ஒத்துக்கிட்டேன்? இல்லம்மா, கம்பெனியை ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி அவன் கொஞ்சம் கிராமத்து வாழ்க்கையும் பழகணும். அந்த மக்களோடையும் பேசினானா அவனுக்கு புதுசாக கிராமத்து சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட் எப்படி பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவும் வரும். எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி அவனும் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிப்பான். எல்லாம் உன்னோட பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு தான் ஓகே சொல்லியிருக்கியா? பிஸ்னஸையும் பார்க்கணும் இல்லம்மா. சரி, நீங்க போய் பேக் பண்ணுங்க. நான் போய் ஆஃபீஸில் கொஞ்சம் வேலைகள்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன். அப்பா, எல்லாத்துக்கிட்டையும் சம்மதம் வாங்கியாச்சு. நான் கிராமத்துக்கு கிளம்ப வேண்டியதுதான். கிளவி டோக்கன் வாங்கிட்டு வரேன்னு சொன்ன கிளவியை காணோம். பொங்கல் பரிசு 1000 ரூபா வேற கொடுக்குறேன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. டோக்கன் வாங்கினது முதல்ல நம்ம பார்த்து வாங்கிட்டு முதல்ல போய் 1000 ரூபா படத்தை நம்ம வாங்கிட்டு வந்து வச்சுக்கணும். இந்த கிழவிக்கு எதுக்கு 1000 ரூபாய் விட்டு வைக்கணும்? என்ன இது அதிசயமா இவ வந்து முன்னாடி நின்றுட்டு இருக்கா? அத்தை வாங்க. என்னது அத்தையெல்லாம் கூப்பிட மாட்டாளா? எதுக்கு கூப்பிடுறா? ஆமா, நான் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். நீ என்ன வாங்கோன்னு கூப்பிடுற? அதிசயமா. ஒன்றும் இல்லத்த, சும்மா தான். காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களா? அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம், விஷயத்த சொல்லு. அது 1000 ரூபா டோக்கன் கொடுத்தாங்களே, கொடுங்க. உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நானே போய் வாங்கிட்டு வரேன். இத்தனை நாள் ரேஷன் கடையில் போய் க்யூவில் நின்று வாங்கிட்டு வந்ததெல்லாம் கண்ணுக்கு தெரியல. இப்போ டோக்கன் மட்டும் வாங்க போகிறீங்களோ? அதெல்லாம் கொடுக்க முடியாது. இத்தனை நாள் கஷ்டப்பட்டு நான் ரேஷன் கடையில் போய் க்யூவில் நின்று வாங்கல. அந்த 1000 ரூபா பணம் எனக்கு தான். 1000 ரூபாய்க்கு உங்களுக்கு என்னத்தை செலவு இருக்குது? கொடுங்க, நான் வீட்டு செலவு பார்த்துக்கிறேன். அதெல்லாம் தர முடியாது. எனக்கு 1008 செலவு இருக்குது. நீங்கள் என்ன மாதம் மாதம் எனக்கு கொடுக்குற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறேன்? இரு, உனக்கு இருக்குது. உனக்கு என் பையன் வெட்ட அப்புறம் சொல்கிறேன். அச்சோ, அவர்கிட்ட சொன்னோம்னா ஏட்டிக்கு போட்டியாக குதிக்க போகிறாரு. நம்மளே சொல்லிடுவோம். சரி சரி, நீங்களே வச்சுக்கோங்க. இந்த கிளவிக்கிட்ட இருந்து 1000 ரூபா பணத்தை வாங்க முடியலையே. சரி, அதுவே வச்சு தொலையிட்டும். சரியான இவளா இருப்பா போல இருக்குது. நானே கஷ்டப்பட்டு கீழே நின்று ஒவ்வொரு டைமும் ரேஷன் கார்டெலாம் வாங்கிட்டு வரேன். பணத்துக்கு மட்டும் வந்துட்டா. ரோட்டில் எவ இழிச்சு வாசி இருப்பா, வாங்கிட்டு போகலான்ட்டு. நடக்காது மவளே, என்கிட்ட இதெல்லாம் நடந்திருக்காது. பார்த்துக்கலாம் நீயா நான். அப்பத்தா என்ன பார்த்தா இங்கே நின்று தனியாக பேசிகிட்டு இருக்கீங்க? அட ஒன்றும் இல்லை வெண்ணிலா, நானே சிரமப்பட்டு 1000 ரூபா க்யூவில் நின்று 1000 ரூபா டோக்கனை வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறேன். உங்கள் சித்திக்காரிக்கு அழுங்காமல் டோக்கனை வாங்கிட்டு போய் பணத்தை வாங்கிட்டு வந்துடுவாளாமா. என்கிட்ட வந்து கேட்குறான். சரி பாட்டி, நம்ம சித்தி தானே, கொடுத்துட வேண்டியதானே.
போடி, என்ன நினைச்சிட்டு இருக்க வெண்ணிலா? பேத்தியாச்சும் செல்லம் கொடுத்தா எல்லாத்தையும் நீ விட்டு கொடுத்துட்டு போவே போல் இருக்குது. இப்படியெல்லாம் இருக்காத, வாழ்க்கைக்கு நல்லது இல்லை. உனக்கு என்ன படிக்கிற வேலை தானே, இந்த விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன். போய் காலேஜ் போ. சரி அப்பத்தா, நான் காலேஜுக்கு போகிறேன். கோவப்படாமல் கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் ஆகுங்க. சரி சரி, என்னை நான் பார்த்துக்கிறேன். நீ கிளம்பு வெண்ணிலா காலேஜுக்கு. இனி அதுக்குள்ளே உங்கள் சித்தி ஏதாவது வேலை சொல்லியிருப்பா. மணி கிளம்பு காலேஜுக்கு. இந்த 5 நிமிஷம் உட்கார விடல, அதுக்குள்ளே படத்தை கேட்குறா. படத்தை மனசே ஆற மாட்டேங்குது. லக்கேஜ்லாம் எல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டீங்கல்ல? அதெல்லாம் எடுத்து வச்சாச்சுடா, ஒன்றும் பயப்பட வேணாம். ஏதாவது வேணும்னா பக்கத்துலேயே கடை இருக்குது, வாங்கிக்கலாம். ஸோ அங்கே போய் பொங்கல் டயத்தில் எப்படி தான் இருப்பேனே தெரியலையே, ரொம்ப போர் அடிக்குமே. என்ன மருமவளே முணுமுணுத்துட்டு வரேன்? அது நீ பிறந்த ஊருமா. கல்யாணம் கட்டி கொடுத்துட்டு நீ ஃபாரினில் போய் எப்படியோ படிச்சுட்டு என் மையனை கட்டிட்டு சிட்டியில் செட்டில் ஆகிட்டேன். அதனால உனக்கு பிறந்த ஊர் மறந்து போச்சா? அப்பப்போ போயிட்டு வந்தால் தான் ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும் ஊர் மேலே. ஏங்க ஆண்டி அதை போய் ஞாபகப்படுத்துறீங்க? பின்ன என்னம்மா, கிராமத்து வாழ்க்கையே போர் அடிக்குதுங்கிற மாதிரி பேசுகிறேன். அங்கே இருக்கிற இயற்கை காற்று சுவாசிச்சு பாரு, அப்போ தான் தெரியும் அதோட அருமை உனக்கு என்னன்னு. என்ன பாட்டி அம்மா 2 பேரும் ஏன் இப்படி சண்டை போட்டே வரீங்க? நானும் கூட எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன் அவினாஷ், நீ என்ன பண்ண போறேன்னு தெரியல. இல்லைம்மா, புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நீங்கள் இதுக்கெல்லாம் போயிட்டு இது பண்ணாதீங்க. போய் இருந்து தான் பார்ப்போமே, நம்மளுக்கு பிடிச்சதா இருக்கும். எல்லாத்தையுமே கற்றுக்கணுமா? கிராமத்து வாழ்க்கையும் கற்றுக்கணும், நகரத்து வாழ்க்கையும் கற்றுக்கணும். அவனுக்கு இருக்கிற புரிதல் கூட இந்த மரமண்டைக்கு இருக்க மாட்டேங்குது. என்னங்க சைடு கேப்பில் என்ன மரண் பண்ணேன்னு திட்டுறீங்களா? இருக்கட்டும், உங்களுக்கு ஊருக்கு வாங்க, அப்புறம் இருக்குது. தெரியாம சொல்லிட்டோமா, கோச்சுக்காத. ஆமா ஷீலா, ஊரில் உன்னை சித்தி பொண்ணு ஒருத்தி உன்ன மாதிரியே இருக்காள? ஆமாங்க ஆண்டி. சரி, போய் அவளையும் பார்ப்போம். ஏன் அவினாசி, இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்கு? இதோ 2 கிலோமீட்டர் இருக்குது கிராண்ட்மா. இப்போ வந்துடும் பாருங்க. சரி சரி, பொறுமையாவே ஓட்டு. அவினாஷ், இதுதான் நம்ம பூர்வீக வீடு. வாவ், சூப்பராக இருக்கு பாட்டி. இந்த டயத்தில் நம்ம சின்ன பொண்ணு வந்திருந்தா நல்லா இருக்கும். ஆமாம், திவ்யா எங்கே போனா? நான் வந்ததுலேருந்து பார்க்கவே இல்லை. ஏண்டா, தங்கச்சியை பத்தி ஒரு நாள் கழிச்சு கேளு, சரியா? இல்லை அவினாஷ், அவள் டூர் கிளம்பி போனா. அப்படி நான் கால் பண்ணி சொல்லிட்டேன் நேரம் இங்கே வர சொல்லி. அப்படியா மம்மி? ஓகே. பாட்டி, நான் வந்துட்டேன். வா திவ்யா, உன்னை பற்றி தான் நேரம் பேசிட்டு இருந்தோம். அதுதான் நான் வந்துட்டேன்ல. ஹாய் அண்ணா, எப்படி இருக்க? அண்ணன் வரானேன்னு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? நீ வாட்டுக்கு கிளம்பி போயிட்ட. இல்லை, நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணாங்க, முக்கியமான ட்ரிப்பு, அதனால தான் மிஸ் பண்ண முடியல. சரி சரி, வாங்க எல்லாரும் உள்ளே போகலாம். வெளியே நின்று ஏன் பேசிகிட்டு இருப்பானே. பாட்டி, உள்ளே போனதையும் மேல் பெட்ரூம் எனக்கு தான். ஆண்டி, காலையில் டிஃபனுக்கு என்ன பண்ணுறது? என்ன ஆண்டி யோசிக்கிறீங்க? இல்லைம்மா, நீ சமைக்கிறியா காலையில்? இல்லை ஆண்டி, ஸ்விக்கியில் ஆர்டர் போடுறதுதா. அதெல்லாம் ஒன்றும் ஆர்டர் பண்ண வேணாம். இங்கே பக்கத்தாடி ஒரு அம்மாட்ட சொல்லியிருக்கிறேன், காலையில் வந்து எங்கள் சமைச்சு கொடுத்துருமான்ட்டு. மளிகை சாமான் கூட முன்னாடியே வாங்கி வைக்க சொல்லிட்டேன். நீ ஆர்டர்லாம் ஒன்றும் போட வேணாம், வயிறு கெட்டு போயிடும். அவங்க வந்து சமைச்சு தருவாங்க. ஓகே ஆண்டி, தேங்க்யூ. நல்ல வேலை, நம்மளை சமைக்க சொல்லிடுவாங்களோன்னு பயந்துட்டேன்ப்பா சாமி. சரி, வெளியே எத்தனை நேரம் பேசுறது? வாங்க எல்லாரும் உள்ள போவோம். அண்ணா, இந்த ரூம் எனக்கு கொடுண்ணா. இல்லை திவ்யா, நான் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது, அதனால நான் இந்த ரூமே எடுத்துக்கிறேன். என்னண்ணா, நான் வாட்டி கேட்டுட்டே இருக்கேன், குடுடா ரூமை. திவ்யா, மரியாதை. தங்கச்சி ஆசைப்படுறாரு, கொஞ்சம் கூட கேட்காம நீ வாட்டுக்கு கொடுக்க மாட்டேங்கிற ரூமை. அப்புறம் நான் கொடுக்க மரியாதை தரணும். சரிதான் போடி, நான் கொடுக்க முடியாது. அண்ணா, ஒழுக்கமா கொடுண்ணா. அடடா, 2 பேத்துக்குள்ள என்ன பிரச்சனை? வந்ததையுமே சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. இல்லை பாட்டி, இவன் ரூம் எனக்கு தர மாட்டேறான். அட என்ன திவ்யா குட்டி, அண்ணா ஆசைப்பட்டு கேட்குறாங்களா, நீ தான் விட்டு தந்தா என்ன? இல்லை பாட்டி, இந்த ரூம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, நீ இங்கே வா. எல்லா ரூமும் பார்த்துட்டியா? இல்லை பாட்டி. அப்படா, அங்கே ஒரு ரூம் ஃப்ரீயாக இருக்குது, நீ போய் பாரு, உனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி பாட்டி. அண்ணா, போனா போட்டு உனக்கு விற்று கொடுத்துட்டு போகிறேன். சரி போ திவ்யா. டே பேரா, நல்லா ரெஸ்ட் எடு. உனக்கு பிடிச்ச ரூம் வாங்கி கொடுத்துட்டேன். நல்லா தூங்கி எந்திரி. டிரைவிங் வேறு பண்ணிட்டு வந்திருப்பேன், உடம்பெல்லாம் ரொம்ப வலியாக இருக்கும். தூங்குடா. ஓகே பாட்டி, எப்படியோ ரூம் வாங்கியாச்சு, போய் படுப்போம்.
ஆஹா நல்லா ஜாக்கிங் வேற போகணுமே. சரி நம்ம கிளம்பி போயிட்டு வருவோம். எல்லாரும் தூங்கிட்டு வேற இருக்காங்க. நம்ம போய் பார்க்கலாம் ஊர் எப்படி இருக்குன்ட்டு. போய் ஜாக்கிங் போய் பார்க்கலாம். வாவ் சூப்பராக இருக்குது இன்னைக்கு வில்லேஜ். வாவ் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கே. இந்நேரத்துக்கே எல்லாரும் எந்திரிச்சு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களே. யார் இவங்க? வாசல்ல இவ்வளோ அழகா கோலம் போட்டுட்டு இருக்காங்க. பேர் என்னன்னு கேட்டா தப்பா நினைச்சுக்குவாங்களோ. போய் பேர் கேட்கலாமா வேணாமா? வெண்ணிலா, அடியே வெண்ணிலா. அப்பா கோலம் ஒரு வழியா சூப்பரா போட்டாச்சு. சரி சித்தி கூப்பிடுறாங்க, உள்ள போலாம். இதோ வரேன் சித்தி. யார் இவங்க புதுசாக தெரியுறாங்களே ஊரில்? ஹலோ எஸ்கியூஸ் மீ, யார் நீங்கள்? நாங்கள் வந்துட்டு கமலா பாட்டி இருக்காங்களா, அவன் பேருங்க. அப்படிங்களா? வாங்க வாங்க. என்ன தெரியலையா? உங்கள் பேர் அவினாஷ் தானே? என்ன தெரியலையா? நான் தான் பாலு, சின்ன வயசில் விளையாண்டுருக்கமே. ஓ சரி சரிங்க. அது சரி, என்ன இங்கே நின்று வெறிக்க வெறிக்க பார்த்துட்ருக்கீங்க? என்ன சொன்னீங்க? உங்கள் பாசர் வித்தியாசமாக இருக்கே. இங்கே பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தீங்களே, அதான் கேட்டேன். கோலம் அழகாக இருந்துச்சு, அதை பார்த்தேன். சரி, எதுக்கு இந்நேரத்தில் நடந்துட்டுருக்கீங்க? ஜாக்கிங் வந்தேன்ப்பா. என்ன சந்தேகப்பட்டுட்டே கேட்டுட்ருக்கீங்க கேள்வியே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை நண்பா. நண்பான்னு கூப்பிடலாமல்ல? தாராளமாக கூப்பிடுங்க. இந்த ஊரில் வந்து முதல் ஃப்ரெண்டு நீங்கள் தான் எனக்கு. என்ன பாலுனே பேர் சொல்லி கூப்பிடுங்க. ஓகே பாலு, வினாஷ்னே கூப்பிடு. சரி வா பாலு, அப்படியே நடப்போம்.